ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்டெக்ரல்ஸ் டாபிக்கோட எக்ஸர்சைஸ் 7.3 அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் நான் கொடுக்குற ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சால்வ் பண்ணிடுவீங்க. அதோட உங்களுக்கு எக்ஸசைஸை சால்வ் பண்ணுறதுக்கும் போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ ஃபஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sin ஸ்கொயர் mxன்னு கொடுத்துருக்கேன். இதில் எம்மோட வேல்யூ அது உங்களுக்கு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அங்கே கொஷினை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் நான் ஜென்ரல் ஃபார்மாக எம்னு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டு இங்கே வரும். சரிங்களா? ஸோ அப்படியே ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான்ப்பா ஃபார்முலாஸு. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த எக்ஸசைஸை பொறுத்து அந்த எக்ஸசைஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா வச்சு மட்டுமே. இதில் நான் லாஸ்ட்டாக இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 18வது அது உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறது, அதாவது கீழே இருக்க ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்படி மேலே இருந்துச்சுன்னா அப்போது உங்களுக்கு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இது புதுசாக சொல்கிறேன். அதேமாதிரி டேனை பொறுத்த வரைக்கும் டேனை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, சைன் பை காசுன்னு எழுதுவீங்க. அப்போ காசை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு மைனஸ் சைன்னு வருவான். அந்த மைனஸ் சைனை தான் இப்போ மைனஸ் லாக் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். அதாவது ஃபங்க்ஷனை பொறுத்து கீழே டினாமினேட்டரோட வேல்யூ என்ன, உங்களுக்கு காசு. ஸோ அதை தான் இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஸோ இங்கே நெகட்டிவாக இருக்கிற வேல்யூ நம்ம இப்படியும் எழுதலாம். இதில் லாக் ஃபார்முலா இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல ஆட் ஆகும். என்னென்னா இங்கே உங்களுக்கு லாக் ஏ இன்ட்டு எம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வந்திருக்கும்னா உங்களுக்கு லாக் எம் பவர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எம் பவர் ஏன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. லாக்ல இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா. என்னன்னா லாக் எம் மைனஸ் லாக் என்னு அப்படின்னு சொல்கிறத எப்படி எழுதலாம்னா, இது மாடுலஸ்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா லாக் எப்பவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்படி இருக்கிறத எப்படி எழுதுறான்னா எம் டிவைட் பை என்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதலாம். ஸோ இந்த 2 ஃபார்முலா உங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு காட்டு அப்போ காஸ் பை சைனும் வந்திருப்பான். அப்போ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காசு வந்திருப்பான். அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, சைனு. ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்போ நான் இங்கே எழுதியிருப்பேன். அந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாமா? இப்போ எக்ஸாம்பிள் 7 சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் 1. இதை நம்ம இன்டகிரேஷன் மூலியமாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன்? காஸ் ஸ்கொயர் எம்எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 1 + காஸ் 2 எம்எக்ஸு டிவைட் பை 2ன்ட்டு சொல்லிட்டு இங்கே பர்டிகுலராக எம்மோட வேல்யூ இங்கே 1. ஓகேவா? ஸோ காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + காஸ் 2x டிவைட் பை 2ன்ட்டு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்படி காஸ் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? இது நான் ஏன் இதுக்கு இந்த ஃபார்முலாவில் கொடுத்து நான் மாற்றுறேன் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு காஸ் ஸ்கொயரை டேரெக்டாக இன்டகிரேஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா இங்கே உள்ள 2x 3x சம்திங் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் அதுக்கு ரெஸ்பெக்டாக இங்கே பக்கத்தில் ஏதாவது எலமெண்ட் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. நார்மல் இன்டகிரேஷன் மெத்தட்லையும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பவரில் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஃபார்முலாவை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்மேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1 + cos 2x டிவைட் பை 2 இந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரிலேட்டடாக நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா 1 + cos 2x டிவைட் பை 2 இன்ட்டு dx அப்படின்னு சொல்லிட்டு இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நியூமரேட்டர் அண்ட் அடிஷனில் காமன் டிவைசர் டினாமினேட்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலான்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லையும் சொல்லியிருப்பேன், செகண்ட் எக்ஸசைஸ்லையும் சொல்லியிருப்பேன். இப்போமா அதை தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ 1/2 இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் 2x டிவைட் பை 2 இன்ட்டு டிஎக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். பிறகு என்ன பண்ணுறேன், இது நான் 1/2 சொல்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை தனியாக எடுத்துக்கிறேன். அதேமாதிரி இங்கே 1/2 அதுவும் தனியாக எடுத்துக்கிறேன். இன்டகிரேட் 2xன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன்.
இன்டூ டிஎக்ஸு. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் C1 ப்ளஸ் 1/2 காஸ் 2x நான் இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சைன் 2x. அப்போ 2x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும் ப்ளஸ் C2ன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா 1/2x ப்ளஸ் இது நான் உள்ளே கொண்டு போயிட்டேன்னா 1/4 sin 2x. தென் C1 ப்ளஸ் C1/2. ஸோ இவனுக்கு ரெண்டு பேரையும் நான் என்ன எழுதிக்கிறேன்? இது தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறேன். என்னென்னா 1/4 sin 2x ப்ளஸ் 1/2x. இவனுக்கு ரெண்டு பேரையும் நான் என்ன எழுதிக்கிறேன்னா வேர் C1 ப்ளஸ் C2 டிவைடட் பை 2 வந்து நான் சீன்னு எடுத்துக்கிறேன். இங்கே நான் சீன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்க போகுது. அப்படிதான் முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது கொஸ்டினை எப்படி நான் சால்வ் பண்ணுவேன்? ரெண்டாவது கொஸ்டினை என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் sin 2x cos 3x இன்டூ dx அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் என்ன? இவன் தானே. இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம மாற்றலாம்? இன்னொரு விஷயம், நான் இங்கேயும் அதே விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்னென்னா இந்த இடத்துல சைன் ஃபங்க்ஷனு இங்கே காஸ் ஃபங்க்ஷனு இதை நீங்கள் டேரக்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா sin 2x நான் இங்கே உள்ளே இருக்க வேல்யூவை நான் டீன்னு எடுத்துக்கிட்டால் கூட இங்கே இருக்க வேல்யூ நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? அடுத்து இன்னொரு சப்ஸ்டியூஷன் போடுற மாதிரி இருக்கும். அப்படியே போட்டாலும் இதையும் இங்கே உள்ளே கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா அது முடியாத காரியம். எதுக்கு நமக்கு தேவையில்லாத சுற்றி விளைச்சி போகணும்? ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா இருக்கிறதுனால ஈஸியாக போடுறதுக்கு நமக்கு வழி இருக்குது. அதனால தான் சப்ஸ்டியூஷன் வந்து இதுக்கு நான் போட்டாலும் தலையை சுற்றிட்டு எங்கேயோ எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி தோணுது? எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு sin A cos B அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத sin A ப்ளஸ் BA ப்ளஸ் sin A மைனஸ் B அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான்ல. இங்கே 2 தான் காணும். அந்த 2 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? உங்களுக்கு தேவைப்படுற ஃபார்முலா கிடச்சிடும்ல. 1/2 காமனாக எடுத்துக்கிட்டு A ப்ளஸ் BA ப்ளஸ் sin A மைனஸ் B அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடும்ல. இப்போ இங்கே ஏன்னு சொல்கிறது யார்? 2x, BA 3x, வேறு வேறு வேரியபிள். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு இங்கே எழுதிடலாமா? இன்டெகிரேஷன் 1/2 சொல்கிறது காமனாக எடுத்து வெளியே எடுத்து போட்டுறேன். ஓகேவா? இன்டெகிரேஷன் sin A ப்ளஸ் B அப்படின்னு பார்த்தோன்னா 5xன்னு வந்துடும்னா 5x ப்ளஸ் sin A மைனஸ் B. அப்போ உங்களுக்கு மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருப்பான். ஓகேவா? இப்போ மைனஸ் எக்ஸ்னா சைன் மைனஸ் எக்ஸ் என்ன எப்படின்னு எழுதலாம்? நீங்கள் ஆல்ரெடி இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியிலே பார்த்துருப்பீங்க. மைனஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மைனஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு போயிடுவானா அப்போ இந்த இடத்துல மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு இருந்திருப்பான். தென் சைன் 5x. ஓகே, இனி இதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக இன்டெகிரேஷன் அண்டர் அடிஷனில் இருக்கிறனால தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சைன் 5x இன்னும் அந்த 1/2 காமனாக வெளியே வச்சுப்போம். லாஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். மைனஸ் இன்டெகிரேஷன் sin x இன்டூ dx எப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். அப்போ எப்படி வந்திருக்கோம்னா மைனஸ் காஸ் 5x டிவைடட் பை 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறமா இங்கே காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அதாவது இங்கே வந்து sin x இருக்குது. sin x இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு காஸ் எக்ஸ் கிடைக்கும். அது மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். C எழுதிக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்? உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் இந்த கான்ஸ்டண்ட்டை. ஸோ கான்ஸ்டண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு போனால மைனஸ் காஸ் 5x டிவைடட் பை 10. அதுக்கப்புறமா இங்கே போச்சுல இங்கே மைனஸ் மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போது காஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ்ஸு இப்போது இங்கே C/2 அவனை வந்து C1 சொல்லிட்டு எழுதுகிறேன். அதுதான் இங்கே C1ன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போது மூணாவது கொஸ்டினை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த sin 3x ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதை கொண்டு வந்துடலாம். அது என்னன்னு நான் அங்கே ஃபார்முலாவில் நான் சொல்லலை. பட் ஆனால் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா sin 3x என்ன பண்ண வரும்? 3 sin x மைனஸ் 4 sin cube xன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையானது வந்து sin cube x அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இவனை மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் மற்றதெல்லாம் அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுறேன். அப்படி கொண்டு போயிடுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா sin cube x இஸ் ஈக்குவல் டு 3 sin x
மைனஸ் சைன் 3x டிவைடட் பை 4ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு அடுத்த ஃபார்முலாவாக எழுதியிருப்பேன். இவனை வச்சு இவன் வந்திருக்கான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையானது வந்து சைன் கியூப் எக்ஸ். அவனுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? இன்டகிரேஷன் 3 sin x மைனஸ் சைன் 3x டிவைடட் பை 4 இன்டூ டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நியூமரேட்டர் வேல்யூ ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரே டிவைஸர் தான் இருக்கான். ஸோ அதனால் தனித்தனியாக நம்ம இன்டகிரேஷனை எழுதிக்கலாம். 3 sin x டிவைடட் பை 4 இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் sin 3x டிவைடட் பை 4 இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். இப்போ இங்கே 3/4 வந்து காமனாக எடுத்துக்கிறேன், அவன் கான்ஸ்டன்ட்டு. அப்போது sin x மட்டும் இங்கே நம்ம இன்டகிரேட் பண்ணால் போதும். அதேமாதிரி இங்கே 1/4 மட்டும் இருந்திருப்பான். sin 3x இன்டூ டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 3/4 இப்போது சைன் இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருப்பான். அதே மாதிரி இங்கே sin 3x இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் காஸ் 3x. அதேமாதிரி இந்த 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 3ன்னு கிடச்சிருப்பான். ஸோ ஓவராலாக நான் C1ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து கான்ஸ்டன்ட்டை இங்கே நான் C1ன்னு சொல்லி எழுதிடுறேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக எழுதிடலாம். மைனஸ் ப்ளஸ்ஸு காஸ் 3x உங்களுக்கு 4 3s 12ன்னு வந்திருக்கும். அப்போ 12 ப்ளஸ் C1 இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்க போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 7.3 பார்க்கலாம். டடா.